மூட்டு வலி வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனை. அது அதாவது யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ எனக்கு வந்து மூட்டு வலிங்கன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது. அது வந்து மடக்கும்போது உரசுற மாதிரி வலிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்த்தா எனக்கே மூட்டு வலி வந்துருச்சு. அந்த மூட்டில் வந்து எலும்பில் வந்து ஏதோ வெளிப்புறத்தில் இருக்கிற வலி கிடையாது. உள்ளே தொட்டால் அந்த வலி வந்து ஆழமாக ஊடுருவுது. அந்த மாதிரி வலிக்குது. அதாவது அந்த மூட்டு பகுதி வந்து வலியால் செவந்து போயிருந்தால் எப்படி இருக்கும், அந்த பகுதியே பலவீனமானா எப்படி இருக்கும், காலை வைக்க முடியாது, நடக்க முடியாது. ஏதாவது வண்டியில் டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா அந்த காலை கீழே ஊன்றதுக்கு பயமாக இருக்கும். ஏதாவது கால் ஸ்லிப்பாகி வலிக்கி விட்டுருச்சுன்னா அப்போ அதை எப்படி அந்த கால் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த மூட்டு வலி வந்து எவ்வளோ வலியை தரும் அப்படிங்கிற அந்த அச்சமே பயங்கரமாக இருந்து படுத்து தூங்க முடியல. கால் நீட்டி படுத்து தூங்க முடியல. நீட்டி படுத்தா கூட அந்த அந்த வலிங்கிறது லைட்டாக அதில் ஏதாவது அந்த மூட்டில் வந்து பேலன்ஸ் ஏதாவது லைட்டாக அழுத்தம் ஏற்பட்டாலே போதும். மூட்டில் வந்து நம்ம படுத்து தூங்குகிறோம், அப்போ வந்து அந்த மூட்டில் வந்து அழுத்தம் ஏற்படக்கூடாது. மூட்டில்னா எப்படின்னா இப்போ வந்து காலை எப்படி வைக்கிறோம், அப்போ வந்து லைட்டாக அப்படி பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த மூட்டு பகுதியில் ஒரு அழுத்தம், அந்த கால் வெயிட்டை வந்து அந்த மூட்டி தாங்குது அப்படின்னாலே ஒரு வலியை ஏற்படுத்துது. நான் ரொம்ப ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக நான் அந்த வலியால் அனுபவித்தேன். அந்த வலியை அனுபவிச்சப்போ கடைசியில் என்ன பற்றி நான் வந்து மருத்துவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற எந்த எண்ணம்லாம் எனக்கு இல்லை. நம்மளே சரி பண்ணோம். என்னன்னா உணவை மாற்றிடு. எனக்கு ஒரு கருத்து உண்டு. எந்த ஒரு நோய்க்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நோய்க்கும் ஒரே காரணம் இந்த மாதிரி செயற்கை உணவுகள் தான். சமையல் உணவு உப்பு போட்டு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் இந்த உணவுகளை எடுப்பதை நிறுத்திட்டு பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டேன். வெண்டைக்காய், கோவக்காய் அந்த மாதிரி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து தரையில் படுக்கணும், பெட்டில் படுக்கக்கூடாது. மூட்டி வலின உடனே எல்லாம் பெட்டில் படுக்கிறது, அது மாதிரி பெட்டில் படுக்கக்கூடாது, தரையில் படுக்கணும். உணவை மாற்ற வேண்டும். நான் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். சாப்பிட்டிங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு அந்த மூட்டி வலி எனக்கு அப்படியே சடனாக எங்கே காணாமல் போச்சுது அப்படிங்கிற மாதிரி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். யாரோ ஒருத்தர் தைரியமாக ஒருத்தர் வர்றார் அப்படிங்கும்போது காணாமல் போயிடுங்களா, அது மாதிரி காணாமல் போச்சு. மூட்டு வலியிலேருந்து நான் வந்து மீண்ட கதையை நான் சொல்கிறேன். அப்படியே காணாமல் போச்சு. நேற்று வரைக்கும், அதாவது இப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட்ட கதையை இப்போ தான் அதாவது நேற்று முந்தா நாள் வரைக்கும் தூங்குறக்கே நான் பயந்தேன். ஒரு ஊருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு வரோம், ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போயிட்டு வரோம். பஸ்ஸில் வரும்போது அந்த கால் நீட்டுறது, நிமிர்ந்து படுத்து தூங்குறது, அந்த ஒரு சாய்ஞ்சு படுக்கிறது எல்லாம் ரொம்ப அவஸ்தையாக இருந்தது. என்னடா இது நரக வேதனையாக இருக்குது மூட்டு வலிங்கிறது. அப்போ எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. 2 கால் மூட்டு வலியும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். அவங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கோடிக்கணக்கான மக்கள் மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதாக தான் நான் இதை நினச்சிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நான் அவஸ்தைப்பட்டுட்டு உணவை மாற்றிட்டேன். உடனே அந்த பிரச்சனை காணாமல் போச்சு. அந்த மூட்டு வலிங்கிறது வந்து படிப்படியாக காணாமல் போச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் தேன், அப்புறம் இந்த மசாலா உணவுகள், உப்பு போட்டு சமைக்கிற உணவுகள், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு எலும்புகளில் வந்து சூட்டை ஏற்படுத்துது. எலும்பும் ஓய்வு எடுக்கணும், அதுக்கு ஒரு குளிர்ச்சி தேவை, அதுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான சூடு இருக்கக்கூடாது. அதுவும் தூங்கணும், எலும்பும் தூங்கணும். இப்போ நம்ம உடம்பே ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து தூங்குவதற்கு நேரம் கிடச்சா கூட உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போ என்னாகும், உடம்பெல்லாம் வலிக்கும். தூக்கம் இல்லைனாலே உடம்பு வலிக்கும், தலை வலிக்கும். அதுபோல் நம்ம உடம்பு ஓய்வு எடுக்குது அப்படின்னா உடம்புக்குள்ளே தான் எலும்பு இருக்குது. அப்போ எலும்பும் நல்லா ஓய்வு எடுக்கணும். அப்போ தான் அந்த எலும்பு இந்த உழைக்கிறதுனால ஏற்படக்கூடிய உஷ்ணம் இருக்குல்ல, அது வந்து நம்ம தூங்கும்போது தான் வந்து அந்த உஷ்ணம் அந்த எலும்பை விட்டு உடம்பை விட்டு விலகி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். நாம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த எலும்பால் ஓய்வு எடுக்க முடியல. எலும்பால் ஓய்வு எடுக்க முடியாமல் அந்த ஓய்வு இல்லாமல் சூடு அதிகமாகி அந்த எலும்பு வந்து பலவீனமாயிடுது. அதுதான் வந்து மூட்டு வலி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நம்ம உண்ணுகிற உணவை மாற்ற வேண்டும். உயிருள்ள உணவுகள், பச்சை காய்கறிகள் வந்து அது குளிர்ச்சி கிடையாது. அதுலேயும் குளிர்ச்சியை தருகிற பச்சை காய்கறிகள் இருக்குது,
உஷ்ணத்தை தருகிற பச்சை காய்கறிகள் இருக்குது, அதிக உஷ்ணத்தை தராத குளிர்ச்சியையும் தராத அந்த மாதிரி காய்கறிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் ரொம்ப உயிருள்ள உணவு பச்சை காய்கறி. இப்போ நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா 3 மணி சமைச்ச ஒரு காய்கறி வந்து வேக வச்சு சமைச்ச ஒரு காய்கறி 3 மணி நேரத்தில் அழுகி போயிடும், செத்துப்போச்சு, அவ்வளோதான். அதே காய்கறியை நீங்கள் பச்சையாக வச்சுருந்தீங்கன்னா சமைக்காமல் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும், 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், சாகாமல் இருக்கும், அழுகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட உணவை தான் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட பச்சை காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உயிருள்ள உணவை சாப்பிட்றோம். அது வந்து உடம்புக்கு நல்ல நன்மைகளை தருகிறது, நோய் இல்லாமல் செய்கிறது. நோய்க்கு காரணமே நம்ம சமைச்சு இதுக்கு முன்னாடி நான் குறிப்பிட்ட உணவுகள் தான் காரணம். நோய்க்கு காரணமான உணவு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் சமைச்சு சாப்பிட்றது இதுதான் காரணம். உணவை மாற்றிட்டாலே எல்லா நோயுமே தீர்ந்துருங்க. முடி கொட்டுறது முதற்கொண்டு உடல் பருமன். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா, பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டா உடல் பருமன் குறையுமா குறையாதா? குறையும், அவ்வளோதான். முதல்ல அந்த மூட்டி வலிக்கு உடல் பருமனையும் நம்ம குறைக்கணும். அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உடல் பருமனும் குறையும். இந்த உஷ்ணங்கிறது உடல் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் ஏற்படுவது அதுவும் தணிஞ்சு அப்படியே நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும், உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிரச்சனை, சுகர் இருக்கா பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க, சரியாக போய்டும். ஆஸ்துமா இருக்கா பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க, சரியாக போய்டும். முடி கொட்டுதா பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க, சரியாக போயிடும். உணவை மாற்றிடு. நாம் வந்து நோய்களுக்கு காரணமான உணவுகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம், அதனால தான் நோய் வருது. அப்போ அந்த நோய் வந்த பிறகு அதை குணப்படுத்துறதுக்காக தான் நம்ம போகிறோம். சுகர்னால் என்னது? நீங்கள் வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் ஊக்க மருந்து. ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமாக உழைக்கணும், அளவுக்கு அதிகமான வலிமை தேவை, நிறைய பேர்த்தை அடிமைப்படுத்தணும். அதற்கு நமக்கு ஒரு ஊக்க மருந்து தேவை. அந்த ஊக்க மருந்தை தான் சமைச்சு சாப்பிட்றோம். இட்லி பூரிங்கிற பேரில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து. அந்த ஊக்க மருந்துனால் ஏற்படக்கூடியதான், ஊக்க மருந்தை சாப்பிட்டு வரக்கூடிய பிரச்சனை தான் சுகர், ஆஸ்மா, வீசிங், புற்றுநோய், எல்லாமே உடல் பருமன், மூட்டு வலி, மூல நோய், எல்லா நோயும், முடி கொட்டுறது, எல்லா நோயும் வந்து ஊக்க மருந்துகளால் நாம் சமைத்து சாப்பிடக்கூடிய உணவு என்கிற பெயரில் நாம் ஊக்க மருந்தே சமைச்சு சாப்பிட்றோம். அந்த ஊக்க மருந்தினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் இந்த சுகர், எல்லாமே மூட்டு வலி, மூல நோய், எல்லாமே புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங் எல்லாமே. அப்போ நம்ம பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால் எல்லாமே சரி. ஆனால் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணுன்னா நம்மக்கிட்ட பலவீனம் இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும், மன உறுதி இருக்கணும். உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் எனக்கு நோக்கம், அதுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன், எதை வேணாலும் நான் தியாகம் பண்ணுவேன், எனக்கு இல்லை, எனக்கு சோறு தான் முக்கியம், அதே நேரத்தில் என் மூட்டு வலியும் சரியாகணும் அப்படின்னா முடியாது. சோறு தானே அதுக்கு காரணம், மூட்டு வலிக்கு காரணமே சோறு தானே, சுகருக்கு காரணமே மூட்டு வலி தானே. உனக்கு சுகர் குணமாகணுமா சோறு முக்கியமா? எனக்கு சோறும் முக்கியம், சுகரும் குணமாகணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா சுகருக்கு காரணமே அந்த சோறு தானே, கோதுமை தானே, மாமிசம் தானே, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் தானே. அப்புறம் இதுவும் வேணும் அவனுக்கு, அதுவும் குணமாகணும்னா அதுதான் பேராசை தான் நம்ம நோய்கள் குணமாக போகிறோம். அப்போது நம்ம நோய் குணமானால் நான் என்ன வேணாலும் பண்ணுவோம்பா, எந்த உணவு கட்டுப்பாடை வேணாலும் நான் கடைபிடிப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு தான் நோய் குணமாகும். சில என்ன தான் நோயாக இருந்தாலும் அவங்க உணவு கட்டுப்பாடு மட்டும் கடைபிடிக்கவே மாட்டாங்க. சுகர் போய் காலை கூட கட் பண்ணி எடுப்பாங்க, கால் விரல் கூட கட் பண்ணி அப்போ கூட இந்த இனிப்பு கலந்த வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபியை குடித்தாதான் அவங்களுக்கு வந்து திருப்தி. பிடிவாதமாக எனக்கு அதுதான் வேணும், உங்கள் விரலை நாங்கள் எடுக்க போகிறோம், சுகர்னால உங்கள் விரலை எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட அவங்க எடுங்க, ஆனால் எனக்கு வந்து இனிப்பு போட்ட காஃபி எனக்கு வேணும், டீ வேணும், அல்லது குலாப்ஜாம் வேணும்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்ற ஆட்களை நான் பார்த்துருக்கேன், அப்படி சாப்பிட்டவங்களும் நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த மாதிரியான அடிமைத்தனம் தான் நமக்கு நோய்களுக்கு காரணம். அதனால் நோயினால் அவஸ்தைப்படுறவங்க உணவை மாற்றுவதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா, துணிவு இருக்கா, அந்த மன உறுதி உனக்கு இருக்கா? பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுகிற அந்த மன உறுதி உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு ஆரோக்கியம் ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். உடல் பருமனாக இருக்குது, என்னடா பண்ணுறது, இறப்பையெல்லாம் தைக்கிறாங்க, பெருசாக இருக்கிறது இறப்பை, அதனால தான் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, சின்னதாக இருந்தால் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி இறப்பையெல்லாம் தைக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. உடல் பருமன், பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க, அப்படியே உடம்பு குறைஞ்சி போயிடும். அது மாதிரி வந்து நம்ம வந்து தரையில் படுக்கணும், பெட்டில் படுக்கக்கூடாது, அதுவும் ஒரு சைடாக படுக்கணும், ஒரு சைடாக படுக்கணும், இல்லை இந்த சைடாக படுக்கணும். இப்படி மல்லாந்து படுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படி இப்படி படுக்கும் மேலே பார்த்துக்கிட்டு படுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கால் நீட்டும் போது
அது வந்து மூட்டில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது, அது வலியை ஏற்படுத்தும். மூட்டு வலி உள்ளவங்க ஒரு சைடாக படுக்கணும். அப்போ தான் அந்த கால்கள் நல்லா ஓய்வு எடுக்கும். மூட்டுகளுக்கு ஓய்வு. காலை வந்து கொஞ்சம் நீட்டமாக கூட வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சைடாக படுக்கணும். இந்த சைடு படுக்கணும், இல்லை இந்த சைடு படுக்கணும். இது வந்து எல்லாருக்குமே நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா கால்களுக்கு எந்த நிலையில் ஓய்வு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த நேரத்துக்கு எப்போ நம்ம எப்படி வேணாலும் படுக்கணும், இப்படி தான் படுக்கணும் அப்படின்னு இல்லாமல் பெரும்பாலும் நம்ம ஒரு சைடாக படுக்கிறத ரொம்ப வச்சுக்கணும். ஒரு சைடாக படுக்கும்போது கால் மூட்டுகளுக்கு நல்ல ஓய்வு கிடைக்குது. இதை வந்து நான் மூட்டு வலியால் அவஸ்தைப்படும் போது தான் தெரிஞ்சுது. மூட்டு வலியால் அவஸ்தைப்படும் போது தான் எப்படி படுத்தால் அந்த மூட்டில் வலி ஏற்படலை. அப்போ இது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் பயன்படும். ஆரோக்கியமாக உங்கள் கால் மூட்டுகளை வைத்திருக்க வேண்டும் என்றாலும் இந்த விதிமுறை உங்களுக்கு பயன்படும். ஒரு நோயாளியால் தான் கரெக்டானது எதுன்னு சொல்ல முடியும். எந்த உணவை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பதை யார் சொல்ல முடியும்? ஒரு நோயாளியால் தான் சொல்ல முடியும். ஒரு நோயாளிக்கு எது சரியான உணவோ அதுதான், நோயை குணப்படுத்துவதற்கு எது சரியான உணவு முறையோ அதுதான் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் சாப்பிட்ணும். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கண்டதையும் சாப்பிட்றாங்க, அப்புறம் நோய் வருது. நோய் வந்தால் நோயை குணப்படுத்துவதற்கு ஒரு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். அப்போ அந்த உணவு கட்டுப்பாடே, நோயை குணப்படுத்துவதற்கான உணவு கட்டுப்பாடே நமது உணவு முறையாக நாம் மாற்ற வேண்டும். அது மாதிரி நம்ம எப்படி படுத்து தூங்கணும் அப்படின்னா ஒரு சைடாக படுத்து தூங்கணும். அப்போ தான் கால் மூட்டுகளுக்கு நல்ல ஓய்வு கிடைக்குது. தரையில் படுக்கணும், பெட்டில் படுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அனுபவ ரீதியாக மூட்டு வலியை நான் வந்து மூட்டு வலியால் அவஸ்தைப்பட்டேன். அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனக்கு என்ன ஆகி போச்சுன்னு அப்படின்னா, ஒரு கால் மூட்டு வந்து பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. செயலிழந்துடுமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு உள்ளுணர்வு பயம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா, அது ஒரு மாதிரி நரம்பு மண்டல பிரச்சனை, அப்படியே செயலிழந்து போயிடுமோ, இந்த பக்கவாதம் அப்படிங்கிற மாதிரி கை காலெலாம் செயலிழந்து போயிடும் மாதிரி எனக்கு கால் செயலிழந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த பயத்தின் உச்சகட்டம். இதுக்கு மேலே நம்மளால் இந்த வலியை தாங்க முடியாதுப்பா. அப்போங்கும்போது நான் என்ன பண்ணுறேன், உணவை மாற்றிட்டேன். நான் மருந்து மாத்திரை டாக்டர்லாம் கூட போகல. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது. அப்புறம் டக்குன்னு எனக்கு உறுதியான நம்பிக்கை, எல்லா நோய்களுக்கும் உணவு தான் காரணம்னு சொல்லி நான் என் வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். உணவை மாற்றி விட்டேன். நேற்று நைட்டு நான் பச்சை கோவக்காவை தான் சாப்பிட்டேன். பச்சையாக கோவக்காவை சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பு பாருங்கள், கால் மூட்டு வலியெல்லாம் எனக்கே அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க. அப்போ நம்ம ஆரோக்கியம் நம்மக்கிட்ட எப்போதும் நம்மளை அரவணைக்க காத்திருக்கிறது. ஆரோக்கியம் என்கிற அன்னை நம்மளை அரவணைக்க எப்போதும் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து அந்த அன்னையை அரவணைக்க நீங்கள் தயாரா? அதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோய்ங்கிற ஒரு அன்னையை அணைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆரோக்கியம் என்கிற இயற்கை அன்னை உங்களை அரவணைக்க காத்திருக்குது. பச்சை கயிறுகளை பச்சையாக சாப்பிட வேண்டும், எளிமையாக வாழணும், தரையில் படுத்து தூங்கணும், இந்த மாதிரியான ஒன்று உங்கள்கிட்ட காத்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோய்ங்கிற ஒரு அன்னை, நோய்ங்கிற ஒரு மாற்றாந்தாய், அவளை போய் அவளுடைய அரவணைப்பில் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு அதுதான் வேணும், சோறு தான் வேணும், பூரி தான் வேணும், பொங்கல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கைகள் தான் நோய்களுக்கு காரணம். உணவு மூட நம்பிக்கை தான் நோய்களுக்கு காரணம்.